Dear students, applications of matrices and determinate x is 1.5 third sum. An amount of rupees of 65,000 is invested in 3 bonds at the rate of 6%, 8% and 9% per annum respectively. அதாவது 3 bondsோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 65,000. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6%, 8% and 9% கொடுத்துருக்காங்க. The total annual income is 4,800 and then income from the third bond ஓட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா rupees of 600 more than from the second bondையும் more than ஆட் பண்ணிக்கணும். தேர்ட் bond கூட செகண்ட் bondையும் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது determine the price of each bond. determinateல each bondோட ப்ரைஸஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும்னா யூஸ் Gaussian எலிமினேஷன் மெத்தட். ஓகேங்களா, எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? சொல்யூஷன் ஃபஸ்ட் let the price of bond invested ஓகேங்களா, இன்வெஸ்டட் எவ்வளோனா 6%, 8% அண்ட் 9% ரேட்ஸ் பி லேட் எதுன்னு தெரியாது. அப்போது ஸோ எக்ஸு ருபீஸ் ஆஃப் ஒய் அண்ட் ருபீஸ் ஆஃப் ஜட்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ரெஸ்பெக்டிவ்லி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பை த கிவன் டேட்டா. கிவன் டேட்டா என்ன இருக்குது? கிவன் டேட்டா இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க rupees of 65,000. தட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 பாண்ட்ஸுக்குமே வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 டிவைட் பை 100 ப்ளஸ் 8 இன்ட்டு ஒய் இன்ட்டு 1 டிவைட் பை 100 ப்ளஸ் 9 இன்ட்டு ஜெட் இன்ட்டு 1 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 4,000. டோட்டல் வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க டோட்டல் ஆஃப் 4,800. இது ஏன் அப்படி போகிறோன்னா டோட்டல் ஆனுவல் இன்கம் வந்து எல்லாத்துக்குமே வந்து மூணுத்துக்குமே வந்து சேம் அப்படின்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. 6%, 8% அண்ட் 9% மூணுத்துக்கும் ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா 4,800. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா P&O divided by 100 இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம் தரும். ஸோ 6x by 100 ப்ளஸ் 8y divided by 100 ப்ளஸ் 9z divided by 100 equal to 4,800. இப்போ 100 எல்லாம் காமனாக இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z equal to 4,80,000 அப்படின்னு வரும். ஓகேங்களா, தட் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். 4,80,000. இப்போ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் பாண்டோட ரேட் வந்து கொடுத்துருக்காங்க 600 மோர் தென் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட். அதாவது தேர்ட் பாண்ட் கூட மோர் தென் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அமௌண்ட் கூட செகண்ட் பாண்ட் வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 600 ப்ளஸ் 8y டிவைட் பை 100 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ண அதாவது 8y டிவைட் பை 100 இந்த சைடு எடுத்துருந்தால் மைனஸ் 8y டிவைட் பை 100 ப்ளஸ் 9z டிவைட் பை 100 ஈக்குவல் டு 600. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும் PNR டிவைட் பை 100. ஸோ மைனஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 600 இன்ட்டு 100. ஸோ மைனஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 60,000. நம்ம வந்து இது வந்து எந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா ரோ எக்ஸிலான் மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரோ எக்ஸிலான் மெத்தடில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் போட்டோன்னா வரும். எக்ஸோட கோஃபிஷன், ஒயோட கோஃபிஷன் அண்ட் இசட்டோட கோஃபிஷன். ஸோ 1 1 1 6 8 and 9 0 minus 8 9. ஃபஸ்ட்டில் வந்து 65,000. நெக்ஸ்ட் வந்து 4,80,000. நெக்ஸ்ட்டு 60,000. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா R2 சேஞ்ச் பண்ண போகிறோம். R2 மைனஸ் 6R1 இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும் 1 1 1. இங்கே வந்து 65,000 அப்படியே வரும். இப்போ R2 சேஞ்ச் பண்ண அப்புறம் 6 மைனஸ் 6 இஸ் 0. இங்கே வந்து பாருங்கள் 8 மைனஸ் 6 இஸ் 2. நெக்ஸ்ட்டு 9 மைனஸ் 6 இஸ் 3. இங்கே வந்து 4,80,000 வந்து 65,000 கூட 6 மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 19,000. ஓகேங்களா, 19,000 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் அப்படியே வந்துடும் 0 மைனஸ் 8 9 60,000 அப்படியே வந்துடும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா R3 சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 ப்ளஸ் 4R2 இப்படி பண்ணும்போது என்ன வரும் 1 1 1 65,000. நெக்ஸ்ட்டு 0 2 3 and 90,000. இப்போ R3 சேஞ்ச் பண்ண போகிறோம் 4R2. அப்போ என்ன வந்து 4 2 8 வந்துருமா. இங்கே R3 அப்போ 0 இன்ட்டு எனிதிங் வந்து 0 தான். ஸோ 0 மைனஸ் 0 இஸ் 0. இங்கே வந்து 8 மைனஸ் 8 இஸ் 0. இங்கே 9 மைனஸ் 12 இஸ் 9 மைனஸ் 12 இங்கே 9 இருக்குது. இங்கே ப்ளஸ் 12 ஆகிடும். அப்போ ஆன்சர் இஸ் 21. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் இஸ் 4,20,000. ஓகேங்களா, இப்போ வந்து Gaussian எலிமினேஷன் மெத்தட், அதாவது ரோ எக்ஸிலோன் மெத்தடில் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடில் வந்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம். த ரோ எக்ஸிலோன் மெத்தட் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஓகேங்களா, மேட்ரிக்ஸ் வி கெட் என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. தட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 90,000. தட் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். 21z ஈக்குவல் டு 4,20,000. that is the third equation. So third equation is z equal to 4,20,000 divided by 21. Simplify பண்ணா என்ன வரும்? Simplify பண்ணா z equal to 20,000.
20,000 வரும் ஓகேங்களா 20,000 வரும் Z வந்து 20,000 equal to 20,000 sub in equation 2ல 2 equation என்ன 2y plus 3z equal to 90,000 so 2y plus 3 into z ஓட value is 20,000 equal to 90,000 so 2y plus 60,000 equal to 90,000 so 2y equal to 90,000 minus 60,000 இப்போ 2y equal to answer is 30,000 இப்போ y equal to 30,000 divided by 2 so y equal to 15,000 next y equal to 15,000 z equal to 30,000 sub in equation 1 one equation is x plus y plus z equal to 65,000 so x plus 15,000 plus 30,000 equal to 65,000 so x plus எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 35,000 sorry 35,000 equal to 65,000 so x equal to 65,000 minus 35,000 அப்போ x equal to என்ன வரும் 30,000 ஓகேங்களா இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அண்ட் இசட்டோட வேல்யூ சொல்யூஷன் இஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் த ப்ரைஸ் ஆஃப் 6%ஓட பாண்ட் என்ன 6% இது வந்து எக்ஸோட வேல்யூ எக்ஸ் வந்து 6% வந்து எவ்வளோ வரும்னா ருபீஸ் ஆஃப் 30,000 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80%க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ருபீஸ் ஆஃப் 50,000 அண்ட் ஜட் வந்து 9%க்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்குன்னா ருபீஸ் ஆஃப் 30,000 சாரி 20,000 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்